ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சீரிஸ்ல இன்னைக்கு வந்து எடுத்துக்காட்டு 2.44 வந்து பார்க்க போறோம். இந்த கணக்கை பாருங்களேன். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் பெருக்கற் பலன் 343 மற்றும் அவற்றின் கூடுதல் 91 எனில் 91 எனில் 3 உறுப்பை காண்க கேட்கிறாங்களா? போன சமயம் என்ன பார்த்தோம்? கூட்டுத்தொடரின் 3 உறுப்புகள் பார்த்தோம். கூட்டுத்தொடருக்கு 3 உறுப்புகள்னா என்னது? a - d a plus d. இதே பெருக்குத்தொடர் வரிசையின் 3 உறுப்புகள் என்னது? a/r, a, ar. இதுதான் பெருக்குத்தொடர் வரிசையில் அமைஞ்ச அடுத்தடுத்த 3 உறுப்புகள். ஓகேவா? இப்போ பெருக்குத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகள் எழுதியாச்சு. a/r, a, arன்னு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? அவற்றின் பெருக்கற் பலன் 343 இருக்காங்க. அதாவது இந்த 3 உறுப்பையும் பெருக்கணும்னா உங்களுக்கு என்ன கிடைக்கிருக்காங்க? 343 343 கிடைக்கிருக்காங்க. அப்போ எழுதுங்க பார்ப்போம். 3 உறுப்புகளின் பெருக்கற் பலன் எவ்வளவு? 343. அப்போ a/r இன்ட்டு a இன்ட்டு ar. இந்த 3ஐயும் பெருக்கினா எவ்வளோ வரும் ஆன்சரு? 343. அப்போ இந்த 3ஐயும் பெருக்கினா 343 வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் இந்த ஆறு இந்த ஆறு அடி போயிருமா? மிச்சம் இருக்கும் a இன்ட்டு a ஸ்கொயர் இன்ட்டு a கியூப். a கியூப் சீக்கிரம் எத்தனை? 343. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த கியூப் அங்கே கொண்டு போங்க. கியூப் அங்கே கொண்டு போய் என்ன ஆகும்? கியூபிக் ரூட்டாக மாறும் 343. அப்போ 8க்கு என்னது? 2 4 4 2 8 2க்கு வந்து 8 வரும். அப்போ 343 என்ன வரும்? 7 7 49 49 7 எத்தனை? 343. அப்போ ஏவோட வேலை என்னது? வெறும் 7. இப்போ ஏவோட வேலை கிடைச்சிச்சா? அப்போ இந்த 3 உறுப்பு தான் கேட்டிருக்காங்க. இந்த 3 உறுப்பில் ஏவோட வேலை கண்டுபிடிக்கணும், ஆரோட வேலை கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு? ஏவோட வேலை கண்டுபிடிச்சாச்சா? அப்போ ஏவோட வேலை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? இதில் ஆரோட வேலை கண்டுபிடிக்கணுமா? அடுத்து என்ன உங்களுக்கு கணக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்க. மற்றும் அவற்றின் கூடுதல் 91/3. அப்போ இந்த 3 உறுப்பையும் கூட்டணும்னா உங்களுக்கு எத்தனை கிடைக்கும் இருக்காங்க? 91/3. அப்போ a/r plus a plus ar இது எல்லாத்தையும் கூட்டினா எத்தனை வரணும்? 91/3 வரணும். இப்போ 91/3 போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெப்ல பாருங்களேன், எல்லாத்தையும் எது பொதுவாக இருக்குன்னு பாருங்க. இந்த டைம்ல ஏ இருக்கு, இந்த டைம்ல ஏ இருக்கு, இந்த டைம்ல ஏ இருக்கு. அப்போ ஏவை என்ன பண்ணலாம்? ஏவை வந்து தனியாக எடுத்துடலாமா? அப்போ ஏவை தனியாக எடுத்துருங்க. தனியாக எடுத்துட்டாங்க என்ன வரும்? ஏவை எடுத்துருங்க. மிச்சம் என்ன இருக்கும்? 1 இருக்கும். 1/6 ப்ளஸ் இங்கே ஏவை எடுத்துட்டா 1 இருக்கும். இங்கே ஏவை எடுத்துட்டு என்ன இருக்கும்? 6 இருக்கும். சீக்கிரம் எடுத்துன 91/3. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இங்கே ஏவோட வேல்யூ உங்களுக்கு தெரியுமா? அப்போ ஏக்கு பதில் என்ன போடலாம்? 7ன்னு போடலாமா? அப்போ ஏக்கு பதில் 7ன்னு போடுங்க. ஏக்கு பதிலாக 7ன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 1/6 ப்ளஸ் 1 ப்ளஸ் 6 சீக்வல் எத்தனை? 91/3. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த 7 இந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? இது வந்து பெருக்கல் இருக்கு. அப்போ இங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? வகுத்தலுக்கு மாறும். அப்போ அந்த பக்கம் கொண்டு போங்க. 1/6 ப்ளஸ் 1 ப்ளஸ் 6 சீக்வல் 91/3 இன்ட்டு 7ன்னு வந்துருமா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 7ஆவது பாடம் அள்ளி கொடுக்கலாமா? ஓரேல 7 ஓரேல 7 மிச்சம் 2 இருக்குமா? 21 3 21. அப்போ 1/6 ப்ளஸ் 1 ப்ளஸ் 6 சீக்வல் எத்தனை? 13/3. இப்படி கிடைச்சிச்சா? நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணலாம் பாருங்களேன். இதை வந்து எல்சிஎம் எடுக்கலாமா? உங்களுக்கு எல்சிஎம் எடுக்க தெரியுமா? தெரியாதுன்னா இப்போ கவனிங்க. எப்படி எல்சிஎம் எடுக்கணும்னு சொல்கிறேன். இப்போ 1/2 இருக்கு, இங்கே 1 இருக்கு, இங்கே 1/3 இருக்கு. இப்போ இதுக்கு எப்படி எல்சிஎம் எடுக்கணும்? முதல் 2 உறுப்பு கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் 3 உறுப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்? இங்கே கீழே எதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. இங்கே 2 போட்டுக்கோங்க. இங்கே கீழே எதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. அப்போ என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தமா? முதல் இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. கீழே உள்ள உறுப்பு எப்பயுமே 2ஐயும் சேர்த்து பெருக்கி எழுதிக்கோங்க. பெருக்கி எழுதிட்டீங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் உள்ளது இப்படி பிரிக்கணும், இந்த பக்கம் உள்ளது இப்படி பிரிக்கணும். அப்போ 1 × 1 என்னது? 1. உங்களுக்கு நடுவில் என்ன இருந்துச்சு? ப்ளஸ் இருந்துச்சு. அப்போ இங்கே ப்ளஸ் போடணும். 2 எத்தனை?
4. அப்போ 4 போடணும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 5/2 அப்படின்னு வருமா? இப்போ நெக்ஸ்ட் 3 நம்பருக்கு போகிறோம். 3 நம்பர் என்னது? 1/2 + 3 + 4/2 4/6 போடுங்க. 4/6 போட்டிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்போ ஒன்று மேலே என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தமா? இப்போ கீழே உள்ள நம்பர் எல்லாத்தையும் பெருக்கிடுங்க. 2 × 1 × 6 பெருக்கியாச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்கே என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்போ அந்த 2 மட்டும் மறைச்சுக்கோங்க. 2 மட்டும் மறைச்சிட்டா மிச்சம் என்ன இருக்கு? 1 × 6 இருக்கா? அப்போ ஓராறு எத்தனை? 6. 6 × 1 6. புரிஞ்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த 1 மறைச்சுக்கணுமா? இந்த 1 மறைச்சிட்டோம்னா மிச்சம் என்ன இருக்கும்? இந்த 2 6 இருக்குமா? ஏன்னா இந்த 1 மறைச்சிட்டோம்னா மிச்சம் என்ன இருக்கும்? 2 6 இருக்கும். அப்போ ஈராறு எத்தனை? 12. 12 3 எத்தனை? 12 3 36. அப்போ 36 போடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த 6 மறைச்சுக்கணும். 6 மறைச்சிட்டா மிச்சம் என்ன இருக்கும்? 2 2 இருந்தாங்க 8. இப்போ எல்லாத்தையும் கூட்டினோம்னா ஒரு ஆன்சர் வரும்ல, அதுதான் இதோட என்னது? எல்சிஎம். இப்படி தான் நீங்கள் வந்து எல்சிஎம் எடுக்கணும். இப்போ இதே மாதிரி இந்த இதுக்கு எல்சிஎம் எடுக்க பார்ப்போம். இங்க கீழே 1 மேல என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். இங்க கீழே 1 மேல என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். முதல்ல என்ன செய்யணும்? கீழே உள்ளது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். கீழே உள்ள எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 6 × 1 × 1 மல்டிப்ளை பண்ணியாச்சா? இப்போ உங்களுக்கு என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் இதுல 6 இருக்கு. அப்ப 6 மட்டும் மறைச்சிருங்க. 6 மட்டும் மறைச்சிங்க. மிச்சம் என்ன இருக்கு? 1 × 1 இருக்கா? அப்போ ஓரம்னா 1. அடுத்த இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் என்னது? 1. 1 × 1 1 பிளஸ் இப்போ நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்ப நடுவுல ஒரு 1 மறைச்சிருங்க. மிச்சம் 6 × 1 என்னது? 6. 6 × 1 6 பிளஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த கடைசி ஒன்று மறைச்சிருங்க. கடைசி ஒன்று மறைச்சிட்டோம்னா 6 × 1 என்னது? 6. 6 6 பட் மல்டிப்ளை பண்ணி என்னது? 6² சீக்வல் எத்தனது? 13/3. இப்படிதான் எல்சிஎம் பண்ணணும். இப்போ எல்சிஎம் எடுத்து புரிஞ்சிச்சா? சிம்பிள் தான். ஜஸ்ட் உங்களுக்கு எந்த நம்பர் தேவையோ அந்த நம்பரை மட்டும் மறைச்சுக்கோங்க. இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி கிடைச்ச ஆன்சரோட மேலே உள்ளதை வந்து மல்டிப்ளை பண்ணிடுங்க. அவ்வளோதான் எல்சிஎம். சும்மா தேவையில்லாம இந்த 2க்கும் டிவிஷன் எது அப்படின்னு எதுவுமே பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணாலே நமக்கு வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணணும்? மேலே உள்ளது அப்படி எழுதிக்கோங்க. 1 + 6 + r² டிவைட் பை 6 × 1 6 6 × 1 என்னது? 6 சீக்வல் எத்தனை? 13/3 முடிஞ்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதை இங்கிட்டு மல்டிப்ளை பண்ணணும், இதை இங்கிட்டு மல்டிப்ளை பண்ணுமா? அப்ப 3 × 1 + 6 + r² சீக்வல் டு 6 × எத்தனை? 13 எத்தனை? 13 r முடிஞ்சா? நெக்ஸ்ட் இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 3 × 1 எத்தனை? 3. 3 × r எத்தனை? 3r. 3 × r² 3r² சீக்வல் டு அந்த 13 அப்படியே எடுத்து எழுதுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த பக்கம் உள்ள எல்லா டேர்மையும் இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. முதல்ல நம்மளுக்கு எப்பவுமே வேணும் ஒரு ஸ்கொயர் வருமா? அப்போ 3r² வரும். நெக்ஸ்ட் என்ன உறுப்பு எழுதணும்? r உறுப்பு எழுதணுமா? அப்போ உங்க +3r இருக்குல்ல, அந்த +3r எடுத்து எழுதிக்கோங்க. அந்த பக்கம் என்ன இருக்கு? அங்கே r டேர்ம் தான் இருக்கு. அப்போ இங்க +13 இருக்கும்போது இங்கிட்ட வரும்போது என்ன ஆகும்? -13r வருமா? அப்போ -13r போட்டுக்கோங்க. மிச்சம் என்ன இருக்கு? +3 இருக்கு. அப்போ +3 சீக்வல் டு 0. இப்போ எல்லாத்தையும் போடுங்க. 3r² 13ல 3 போனா எத்தனை? 13ல 3 போனா 10 -10r +3 சீக்வல் டு 0. இப்போ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டர் எப்படி பண்ணணும்? இப்போ உங்களுக்குள்ள 6 பக்கத்துல நம்பர் இருக்கா? நம்பர் இருக்கு. அப்படி நம்பர் இருந்தா என்ன பண்ணணும்னா இந்த நம்பரையும் கடைசி நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிடணும். முதல்ல ஒரு பிளஸ் மாதிரி ஒரு ஐகான் போட்டுக்கோங்க. பிளஸ் போட்டாச்சா? நெக்ஸ்ட் இங்க 6 பக்கத்துல நம்பர் இருக்கா? நம்பர் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இந்த நம்பரையும் கடைசி உள்ள நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிடணும். அப்ப 3 மல்டிப்ளை பண்ணா எத்தனை? 9. அப்போ இந்த பக்கம் 9 வந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் என்ன இருக்கு? -10 இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா பெருக்குனா 9 வரணும், கூட்டினாலோ கழிச்சாலோ எத்தனை வரணும்? 10 வரணும். இப்போ போடுங்களேன். ஓரம் போதா 9 போடுங்க. ஓரம் போதா 9 போட்டாச்சா? இப்போ 1ஐயும் 9ஐயும் கூட்டினா எத்தனை? 10 வந்துருச்சு.
ஆனால் உங்களுக்கு என்ன 10 கேட்டிருக்காங்க, -10 கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டு பக்கம் மைனஸ் போட்டால் என்ன வரும், ஓரம் போதா 9, -1 -9 -10 வந்துருமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மெயினாக இங்கே 6க்கு முன்னாடி நம்பர் வந்து என்ன பண்ணணும்னா அதே நம்பரை கீழே போடணும். கீழே போட்டு இது வந்து உங்களுக்கு என்ன டைமு எல்லாத்தையும் எது பொதுவாக இருக்குது, 6 பொதுவாக இருக்கா. அப்போ 6 போட்டுக்கோங்க. இப்போ இதை அடி விடுங்க, 1 3 3 9. அப்போ இங்கே என்ன வரும், 3r - 1 r - 3 = 0 வந்துருச்சா. நெக்ஸ்ட் 3r - 1 = 0. அப்போ 3r அந்த 1 அங்கிட்டு போய் நம்ம +1 ஆகும். அப்போ r என்ன வரும், 1/3 வருமா. அப்போ இங்கே ஆரோட வேல்யூ என்னது 1/3, இங்கே ஆரோட வேல்யூ என்னது 3. இப்போ உங்களுக்கு அந்த 3 உறுப்பு என்ன கிடைச்சிருச்சு, உங்களுக்கு ஏ வேல்யூ, இந்த ஏ வேல்யூ வேணும், ஆர் வேல்யூ வேணுமா. ஏ வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம், ஆறு வேல்யூவை இங்கே கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ இந்த 6 வேல்யூவை ஏ வேல்யூவை எடுத்து இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா வர்ற ஆன்சர் தான் அந்த 3 உறுப்புகள். ஆனால் பாருங்க, நமக்கு 6ல் வந்து 2 வேல்யூ இருக்கா. அப்போ மொத்தம் உங்களுக்கு எத்தனை உறுப்பு கிடைக்கும், 6 உறுப்பு கிடைக்கும். அப்போ ஏவோட வேல்யூ 7, ஆரோட வேல்யூ 1/3. அதே இது ஏவோட வேல்யூ 7, ஆரோட வேல்யூ 3 அப்படின்னா என்ன பண்ணணும், முதல்ல அந்த ஃபார்முலா எடுத்து எழுதிக்கோங்க. a/r, a, ar. இதுல இந்த ஃபார்முலா. இப்போ இங்க a க்கு பதிலா என்ன பண்ணணும், 7 பண்ணணுமா. a க்கு பதிலா 7, r க்கு பதிலா என்ன பண்ணணும் 1/3. இங்க a க்கு பதிலா என்ன பண்ணணும் 7, a க்கு பதிலா 7, r க்கு பதிலா என்ன பண்ணணும் 1/3 பண்ணணும். அப்ப இங்க ஆன்சர் என்ன வரும், இந்த 3 மேல வருமா, மேல வரும்போது 21 வரும், இங்க 7 வரும், இங்க 7/3 வரும். இது வந்து முதல் 3 உறுப்பு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 7 3க்கு இந்த ஃபார்முலா போடுங்க. a ஓட வேல்யூ என்னது 7, அப்ப 7 போட்டுக்கோங்க. ஆரோட வேல்யூ என்னது 3, அப்போ 7/3 போட்டுக்கோங்க. அடுத்து a ஓட வேல்யூ என்னது 7, 7 போட்டுக்கோங்க. a ஓட வேல்யூ என்னது 7, ஆரோட வேல்யூ என்னது 3. அப்போ ஆன்சர் என்னது 7/3, 7, 21. அப்ப நீங்க என்ன எழுதணும், therefore மூன்று உறுப்புகள் முறையே 21, 7, 7/3 மற்றும் 7/3, 7, 21. இவ்வளவுதாங்க இந்த கொஸ்டினோட ஆன்சரு. உங்களுக்கு இதுல என்னென்ன உங்களுக்கு தெரியணும்னா, எல்சிஎம் கண்டுபிடிக்க தெரியணும், ஃபேக்டர் பண்ண தெரியணும். இந்த ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம் சரியான ஈஸியான சம்மு. இந்த சம்மு ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான சம்மு. எனக்கு தெரிஞ்சு கூட்டுத்தொடர் வரிசையிலையோ பெருக்குத்தொடர் வரிசையிலையோ இந்த மாதிரி சம் வந்து இந்த குவார்டர்லி எக்ஸாம் வந்து எதிர்பார்க்கலாம். நல்லா அந்த சம்மை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எதுவும் புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்கள் பர்சனலாக கூட எக்ஸ்பிளைன் பண்ண வந்து தயாராக இருக்கோம். அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.